Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலி மாவட்டத்திலே ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்த நல்லக்கண்ணு. அவர் பிறந்த போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்திருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு நூற்றாண்டு என்று சொல்லுகிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதான் நூற்றாண்டு. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டு காலத்திற்கு அவர் சிறைச்சாலைகள். எதுக்காக ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க? முழுக்க தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். முழு நேர கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை என்பது எல்லா சௌகரியங்களையும் குறைத்து கொண்டு ஒரு துறவி வாழ்க்கை மாதிரி இருக்கு. இன்னைக்கும் அப்படி இருக்காங்களா சார்? இன்னைக்கு அப்படிதான். நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கள் தங்களை இல்ல சார், திமுகனா திமுக தொண்டர்கள்னு சொல்லுவாங்க, அதிமுகனா அதிமுக தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள்? எனக்கு புரியலையே. தொண்டர்கள் கிடையாது அவங்க. ஊழியர்கள்ங்கிறது என்னன்னா முழு நேர அரசியல் பணி அவங்களுக்கு. அவர் பஸ்ல போறாரு. அன்றைக்கு நந்தன் ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார். அருணாச்சலம் டவேரா கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அது கட்சிக்கு தானமா வளைத்தார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கட்சிக்கு கொடுத்தாரு. சிறை வாழ்க்கைக்குள்ள போனவுன்னு அவர் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா, தீவிரமான புத்தக வாசி. நல்லக்கண்ணு ஐயா ஒரு இலக்கியவாதி என்பது ஒரு அறியப்படாத பண்ணம். அவர் சிறுகதை எழுதியிருக்கிறார். நிறைய கவிதைகள் வாசிப்பாரு. அவரு சமகால நவீன கவிதை வரைக்கும் வாசிப்பாரு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த கஞ்சா தோட்டத்துக்கு நடுவுல ஒரு துளசி செடி முளைச்சது மாதிரி அரசியலிலே இந்த மாதிரி தலைவர்களும் இருக்கிறார்கள் என்கிறத நமக்கு இந்த வரலாறு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் சொல்றாங்க, இப்ப எல்லாம் யார் சார் யோக்கியமா இருக்கான்? யோக்கியமானவர்களை கண்டறிவதற்கு, அவர்கள் வரலாற்றை படிப்பதற்கு, அவர்களை புரிந்து கொள்வதற்கான யோக்கியதை மக்கள்கிட்ட இல்லையே. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நூற்றாண்டு விழா. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மிகமீத்த உறுப்பினர் தோழர் RNK என்று அழைக்கப்படும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கும் ஒரு நூற்றாண்டு பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. ஸோ இந்த வருஷம் முழுக்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாட CPI கட்சி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நூற்றாண்டு விழாவில் அவரை பற்றின ஒரு நேர்காணலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். குறிப்பாக யார் இந்த நல்லக்கண்ணு? குறிப்பாக அவர் விடுதலை போராட்ட வீரர்னு எல்லாரும் சொல்றாங்க. விடுதலை போராட்டத்தில் அவர் என்ன இந்தியாவுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காரு? எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி அவரை ஈர்த்தது? அந்த பின்னணியை, அந்த வரலாறை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? திருநெல்வேலி மாவட்டத்திலே ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்த நல்லக்கண்ணு. அவர் பிறந்த போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்திருக்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு நூற்றாண்டு என்று சொல்லுகிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதான் நூற்றாண்டு. அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது அவருக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர் பலவேசம் என்று அவருக்கு பேரு. அந்த ஆசிரியர் பாரதியாரை, திருக்குறளை, தலைவர்களினுடைய வரலாறை, கம்யூனிசத்தை, இப்படி உலக அறிவு சார்ந்த விஷயங்களை, அதாவது பாடத்திட்டத்தை தாண்டி ஒரு பண்பட்ட மனிதனாக ஒருவன் உருவாவதற்கு தேவையான பல வரலாறுகளை சொல்லிக் கொடுத்திருக்காரு. ஆசிரியர் பேசுகிறார். அந்த இளம் மனதிலே அதை விதைக்கிற போது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில 10 பருவம் என்று சொல்லக்கூடிய டீனேஜ்ல நீங்கள் எதை கனவு காண்கிறீர்களோ, எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறீர்களோ, அது உங்களுடைய வாழ்நாளுடைய தொடர்ச்சியா மாறிடும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது இப்ப தொட்டில விரல் சூப்புறாங்க, வாழ்க்கை பூரா சூப்புவானா, அப்படியெல்லாம் அர்த்தம். அதுக்கு சில பழக்கங்கள் உங்களுடைய குழந்தை பருவங்கள்ல எதன் மீது உங்களுக்கு ஆர்வம் வருகிறதோ அது உங்களுடைய வாழ்நாள் விருப்பமாக மாறிடும். சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த டீனேஜ்ல சில பழக்கங்களுக்கு ஆளாவான். ஒரு செயலை ஒரு முறை செய்தால் பாவம், தொடர்ந்து செய்தால் சுவாவம். சுவாவத்துக்கும் பாவத்துக்குள்ள வித்தியாசம் தான். தொடர்ந்து சில செயல்களை செய்கிற போது என்ன, அப்ப ஒரு உணவுக்கு அவன் ரொம்ப ரசனையா சாப்பிட்றான்னு வச்சுங்க, அவன் எத்தனை நாடுகள் கடந்தாலும் அம்மா கையில சாப்பிட்டோம்ல, ஒரு 13 வயசுல அவனுடைய ரசனையில ஒண்ணு உருவாகுதுன்னு வச்சுங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த உணவா மாறிடும். அம்மா கையில வச்ச அந்த மீன் குழம்பு மாதிரி ருசி இந்த ஸ்டார் ஹோட்டல்ல கிடையாதுங்கிற ஒரு உளவியலோட வாழ்ந்துட்டே இருப்பாங்க. நிறைய குடும்பங்கள்ல பொண்டாட்டியோட சண்டை வர்றதுக்கு அது காரணமாயிடும். காரணம் என்னன்னா, அந்த டீனேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டத்துல தியாக வரலாறுகளை உள்வாங்கக்கூடிய இடத்துல ஒரு மாணவனாக இருந்த போது, அவருடைய பள்ளி பருவத்துல அந்த ஆசிரியர் விதைத்திருக்கிறார். ஒரு கல்லூரி காலத்துக்கு போறார். அது 2ஆம் உலகப் போருடைய காலம். ஏறத்தாழ பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அவருடைய சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுடைய
உலகம் முழுக்க பிரித்தானிய ஏகாதிபத்திய கொடிதான் பறந்துகிட்டு இருந்துச்சு. அவர்களுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படுவதற்கு காரணமாக இருந்த 2ஆம் உலகப் போருடைய காலகட்டத்துல போருக்கு ஆதரவாக நிதி திரட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஓகே. அதை அவர் கடுமையா எதிர்க்கிறாரு. போலீஸ் வந்து அவரை பிடிக்குது. இப்படித்தான் அவருடைய அரசியல் போராட்டம் வந்து காலேஜ் படிக்கும் போதே புரட்சிகரமா தான் இருந்திருக்காரு. அவருக்கு எதிர்குரலா அவருடைய தொடக்க காலத்துல அவர் காந்தியத்தினுடைய வழி வந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அனுதாபம் இருந்திருக்கு. இல்ல அன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இன்னைக்காவது பல கட்சி இருக்கு. இன்னைக்கு வலதுசாரி கட்சிகள் இருக்கு, இடதுசாரி கட்சிகள் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு பெரியாரே காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. பெரியாரே காங்கிரஸ்ல தான் இருந்தார். சரியான வார்த்தை சொன்னீங்க. ஜீவானந்தம் வந்து அப்படிதான் இருந்தாரு. எல்லாருக்குமே தொடக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி தான். வேற வாய்ப்பே இல்ல. ஒரே கட்சி தான். அப்ப அவர் காந்தியவாதியாக இருக்கிறாரு. ஆனா அப்ப கூட அவருடைய இளம் மனதுல ஜவஹர்லால் நேருவினுடைய சோசலிச கருத்துக்கள், அவர் வந்து ஜவஹர்லால் நேரு ரொம்ப முற்போக்கான சிந்தனை உள்ளவர், எப்பவுமே உலக வரலாறுலாம் படிச்சவர். ஆமா, மிகப்பெரிய இலக்கியவாதியும் கூட. அவருடைய விஷயங்கள் அவருக்கு ரொம்ப அவரை கவருது. ஓகே. இப்படி இருக்கக்கூடியவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசம் வந்து சேருது. ஓகே. கம்யூனிசம் வந்து சேருகிற போது அவருடைய வாழ்க்கை என்னவா மாறுது, அதான் அதுல ரொம்ப முக்கியமானது. சுதந்திரம் பெறக்கூடிய அந்த காலகட்டத்துல ஓராண்டுலேயே மிகப்பெரிய அளவிலே கம்யூனிஸ்டுகள் ஒன்று கூடி ஒரு ஆயுத புரட்சியை ஏற்படுத்த போகிறார்கள். ஓகே. அதற்காக அணி திரட்டுகிறார்கள். இந்தியா முழுக்க அவர்கள் வந்து ஒரு பெரிய அணி திரட்டலுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்ப அவங்க ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்கிற போது இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா தடை செய்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப தலைமறைவு வாழ்க்கையில இவர் இருக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு விடுதலையும் கிடைச்சிருச்சு. ஆமா, விடுதலைக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. நேரு பண்றாரு. ஆமா, ஏன் அவர் செய்யறாருன்னா அவருக்கு முற்போக்கு சிந்தனை எல்லாம் இருக்கலாம். சரி, அவருக்குன்னு அதாவது ஒரு அரசியல்ல வந்து நீங்கள் தலைமை அமைச்சராக இருக்கிற போது அவருக்கு தரக்கூடிய அந்த நெருக்கடிகள்லாம் இருக்குல்ல. அவர் காலத்துல தானே இப்ப காந்தி படுகொலை கூட நடக்கிறது. சில எப்பொழுதுமே அதிகார மட்டத்துல சில முடிவுகளை எடுக்க வேண்டிய, கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அப்படி வருகிற போது இவங்க என்ன செய்யறாருன்னா தொடக்க நிலையிலேயே நிலச்சுவான்தார்கள், பண்ணையார்கள், இவங்களாம் எப்படி உழைக்கும் மக்களை வந்து கொத்தடிமைகளாக வைத்திருந்தாங்க. தலித்து மக்களுக்கு வந்து அவர்களுக்கு என்று சொத்து கிடையாது, வீடு கிடையாது, வெறும் கூலி வேலை மட்டும், அவர் உழைப்பை மட்டும் சுரண்டி கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருக்கு. அதற்கு எதிரான ஒரு பெரிய கலக மனநிலையில அவர் இருக்கார். சிபிஐ அந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் மிக தீவிரமாக அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. அவர் வந்து இந்த தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறுகிற போது கூட அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலித் தோழருடைய வீட்டுல இருக்கும் போதுதான் காவல்துறை கைது செய்தவரை. ஓகே. சக கூட்டாளிகளை காட்டி கொடுக்கும்படியாக அவரை வந்து துன்புறுத்துது போலீஸ். காவல்துறை வந்து அவர் வந்து அப்பொழுது வந்து தன்னுடைய முகத்தில் ஒரு மறு இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி இந்த சைடு இருக்கும் அவருக்கு ஒரு மறு. ஆமா, அது வாழ்நாள் பூரா அதை மறைப்பதற்காக நல்ல மீசை வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். முறுக்கு மீசை வச்சிருக்காரு. ஆமா, போலீஸ்காரர்கள் இவர் வந்து சக ஆட்களை காட்டி கொடுக்க மறுக்கிறார் என்கிற கோபத்துல நல்ல சிகரெட்டை வச்சு சுருட்டு மாதிரி வச்சு சுட்டு அவர் மீசையை கருக்கியிருக்காங்க. ஓகே. அப்பொழுதும் அவர் வைராக்கியமாக யாரையுமே காட்டி கொடுக்கல. போலீஸ்காரங்களுக்கு மீசை வச்சிருக்க நான் பார்த்தா பிடிக்காது போல இருக்கேன். வீரப்பன் மீசையும் அப்படிதான் இது பண்ணியிருக்காங்க. பல கதைகளை நம்ம சொல்ல முடியல. போலீஸ்காரர்களே சில பேர் மீசை வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அவங்களே அப்படி மீசை வைப்பது உண்டு. சண்டியர் மீசை மாதிரி வைப்பாங்க. அது காரணம் இல்ல, அவங்களுடைய நோக்கம் நிறைவேறல, அதை அப்படிதான் பார்க்கணும். அதற்கு பின்பு அவர் வந்து மீசை வைப்பதை வந்து அதனுடைய அடையாளமாக அவர் மீசை வைப்பதை நிறுத்தி கொண்டாரு. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டு காலத்திற்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கு. எதுக்காக ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க? அதாவது வெடிமருந்துகளை எல்லாம் பதுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு ஆயுத புரட்சிக்கு தயாராக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வெடிமருந்துலாம் பதுக்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு பயங்கர திட்டத்துக்கு தயாராக இருந்தாங்க என்பதற்கான அது முழுக்க முழுக்க தலித்து மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். ஓகே. அவர்களுக்கு என்று சொந்தமாக வந்து அம்மிக்கல் கூட வச்சுக்கிற கூடாது. அம்மிக்கல் வச்சுக்க கூடாது. அவங்களுடைய குடியிருப்பு, அவங்க ஓடும் குடிகள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அவனுக்கு நிரந்தர வீடு இருக்கக்கூடாது. அவனுடைய உழைப்பை சுரண்டி கொள்ளணும், ஆனால் அவன் மனிதனாக நடத்தப்படக்கூடாது என்கிற இடத்துல அவருடைய தொடக்கத்துல இருந்து அவருடைய இன்றைய காலகட்டம் வரைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக, ஒரு போராளியாக, கள போராளியா இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு வந்து இந்த வெடிமருந்து சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கிறதுனாலயே அவருக்கு விடுதலை மறுக்கப்படுகிறது. மற்றவர்கள்லாம் கொஞ்சம் பேர் விடுதலை ஆகுறாங்க. இவரை விடுதலை செய்வதற்கு அன்றைக்கு வந்து
அதிகாரத்திலே இருந்த மூதறிஞர் ராஜாஜி மறுக்கிறார். ஓகே, ராஜகோபாலாச்சாரியார். ஆமா, அவர் மறுக்கிறார். ஓகே. அதற்கு பின்பு அவர் வெளியில வரும்போது அவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? ஆமா, சாதி ஒழிப்பு போராளியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஓகே. அவர் பேர் அன்னச்சாமின்னு. தன் மகளை திருமணம் அவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய கட்சியில இருக்கான், ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான், பிரச்சனைக்குரிய கட்சியில இருக்கான், என்ன சம்பாதிக்கிறான், அவன் போய் பொண்ணு கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, அவன் நாட்டை பார்த்துக்கிற பறந்திருக்கான், வீட்டை என் மக பார்த்துக்கிடுவா என்று சொல்லி அந்த ரஞ்சித் அம்மாள் என்று சொல்லக்கூடியவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. வேலை இல்லாத ஒருவருக்கு கட்சியை மட்டுமே வேலையாச்சிருக்க ஒருத்தருக்கு பொண்ணை கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா முழு நேர கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை என்பது எல்லா சௌகரியங்களையும் குறைத்து கொண்டு ஒரு துறவி வாழ்க்கை மாதிரி இருக்கு. பல இன்னைக்கு அப்படி இருக்காங்களா சார்? இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கள் தங்களை இல்ல சார், திமுகனா திமுக தொண்டர்கள்னு சொல்லுவாங்க, அதிமுகனா அதிமுக தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. அதென்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள்? எனக்கு புரியல, ஏன் தொண்டர்கள் கிடையாது அவங்க? ஊழியர்கள்ங்கிறது என்னன்னா முழு நேர அரசியல் பணி அவங்களுக்கு. இப்ப வேற தொழில் பார்ப்பாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, வேற பிசினஸ்ல இருப்பாங்க, வேற 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 தொழில்கள் வச்சுக்கிட்டு ஓகே கட்சி என்னைக்கோ ஒரு நாள் பொதுக்கூட்டம் போடுற அன்னைக்கு வருவாங்க, மாநாடு போடுற அன்னைக்கு வருவாங்க, ஏதாவது பொதுக்குழு கூட்டும் போது வருவாங்க. நேரம் அவங்க புடப்பதான் வைப்பாங்க. ஆமா, எல்லா நேரமுமே கட்சிக்காரனாக வாழ்வது அப்படிங்கிறது இருக்காது. முழு நேர ஊழியருங்கிற அப்படி இல்லை. ஆனால் ஒவ்வொரு பகுதி சார்ந்த பிரச்சனைக்கும் அனுப்புவாங்க. எனக்கு தெரிந்து நான் வசித்த அந்த மானாமதுரை பகுதியில் ஜி பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு தோழர். சரி. ஒரு சைக்கிளில் ஒருவர் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் எவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லை, யாராருக்கு என்னென்ன பிரச்சனை, அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாலையில் வந்து என்ன போராட்டம் நடக்குது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் போய் முன்னாடி நிற்பார். ஓகே. மாணவர் போராட்டம், எல்லா போராட்டமும் நிற்பார். பல பேர், இவர்களுக்கெல்லாம் எந்த அடையாளமும் கிடையாது, எந்த புகழும் கிடையாது, புகழ் வெளிச்சம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. இவர்கள் வந்து மக்களை நேசிக்கிறவங்க. சரி. மக்களே இவர்களை மதிக்காத போது கூட சில இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வேஸ்ட்டுங்க, உழைக்க தெரியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு, அவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நமக்குள்ள உருவாகி இருக்கு. ஆமா. இப்போ டீசல் விலையை, பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு திட்டுவாங்க. பைக்கில் போறவன், ஆட்டோவில் போறவன் சொன்னா இவங்களுக்கு வேலையே கிடையாது அப்படிமா, இவங்களுக்கு தான் போராட்டமே நடத்துவான். ஆமா, சம்பந்தப்பட்டவனே அவனுக்கு எதிராக பேசுவான். இது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான விஷயம். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களே அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சரி. இப்படி அவருடைய பயணம் தொடங்குகிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியராக. ஆமா, கிளை செயலாளர்லாம் தொடங்கி மாநில செயலாளர் வரைக்கும் வந்திருக்காரு. ஓகே. தொடக்க நிலையிலிருந்து வர்றாரு. உங்களை கம்யூனிஸ்டுகள்கிட்ட என்னன்னா, அவர்கள் தியாகங்கள் குறித்து அவர்கள் வந்து பேசிக்கொள்வதே இல்லை. ஓகே. மற்ற கட்சியில என்ன பண்ணீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், இப்ப திராவிட இயக்கருக்குன்னு வச்சுங்க, அவங்க மிசாவுல போனதை அவங்க பேராவே போடுவாங்கல்ல. ஆமா ஆமா. இன்னைக்கு வரைக்கும் சிட்டி பாபு வந்து திமுகவினரால் கொண்டாடப்படுகிறார். மிசா பாண்டியன் பேர் போடுவாங்கல்ல, ஒரு ஆளுடைய பேர்ல மிசாவை சேர்ப்பாங்கல்ல, மிசா ஆபிரகாம், மிசா ஆலந்தூர் ஆபிரகாம்னு பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க இல்லையா? ஆமா. இப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்கு இல்லையா? ஆமா. இது இடதுசாரிகள் செய்யறது கிடையாது. அவர்கள் தியாகத்தை அவர்களே பேசுறது கிடையாது. இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்கிற மாதிரி ஒரு உலகமா வாழ்ந்துருக்கோம். அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. ஓகே. இது சினிமா உலகத்துக்காக சொல்லப்பட்ட டைலாகா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து என்னன்னா, இந்த பழமொழி பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். இவருடைய தியாகம் குறித்து எத்தனை மேடைகள்ல இவங்க பேசியிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தத்துவத்தை தான் பேசணுமே தவிர தனி மனித துதி பாடக்கூடாது. ஒரு தத்துவம் தான் அந்த தலைமையை உருவாக்குகிறது. அந்த தத்துவம் தான் அந்த மனுஷனை உருவாக்குது. நம்ம வந்து நல்ல கண்ணை, சில பேர் ரொம்ப தந்திரமா இருப்பான், நல்ல கண்ணை புகழ்வான், கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்க மாட்டான். ஓகே. ஜீவானந்தம் ஒரு உயர்ந்த தலைவரும்பான், அவரை அந்த உயர்ந்த தலைவராக மாற்றிய இயக்கம் எதுன்னு சொல்லவே மாட்டான். பல வகையான தந்திரங்கள் இருக்கு. ஓகே. தனி மனிதனை புகழ்வதுல அவனுக்கு பின்னால் இருக்கிற தத்துவத்தை நிராகரிக்கிற ஒரு போக்கு இருக்கு. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக பதவி ஏற்க போறார். ஒரு கிளை கதை மாதிரி சொல்றேன். நல்ல நேரம் பார்த்து எந்த நேரத்தில் பதவி ஏற்றுக் கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நல்ல நேரம்லாம் நான் பார்க்கறது இல்லை, உழைக்கிற நேரம் நல்ல நேரம், ஓய்ந்து இருக்கிற நேரம், சாய்ந்து இருக்கிற நேரம், மனிதனும் சோம்பேறியா இருக்கிற நேரம் கெட்ட நேரம், நான் இதை பார்ப்பதில்லை, நல்ல நேரத்தை பத்தி பேசாதீங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாருல.
இப்படி ஒருவர் சொல்வதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறதா அல்லது தனி மனிதனுடைய குணமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தத்துவம் இருக்கிறது. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்கள்? ஏன் சங்கரையா வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார்? ஏன் வந்து இன்னைக்கும் ஒரு முத்தரசன் போன்றவர்கள் ஏன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்றாங்க? சி மகேந்திரன் ஒரு சாமானிய மனிதனை போல வந்து மெட்ரோ ரயில்களில் பயணிக்கிறார். ஒரு கட்சியினுடைய ஒரு முதன்மை மாநில நிர்வாகத்தில் இருந்த தலைவர் ஒரு தனித்த கார்ல கொடியை கட்டிக்கிட்டு பத்தா பண்ணிக்கிட்டு கூட 4 பேர் வச்சுக்கிட்டு அப்படித்தானே எல்லாருமே தர்றாங்க. ஆமா, ஒரு வார்டு கவுன்சிலரு அப்படிதான் இருக்காரு. ஃபார்ச்சுனர் கார்ல வர்றான் இல்லையா? அப்படி ஒரு தன்மை இல்லாமல் இருப்பதற்கு பின்னாடி ஒரு தத்துவம் இயங்குகிறது. சரி, ஏன் நான் இதை அப்துல் கலாமுக்கு எடுத்துக்காட்டி சொன்னேன்னா, அப்துல் கலாமுக்கு வந்து ஏன் அந்த சகனம் பார்க்கிற மனநிலை இல்லைன்னா, சகனம் பார்ப்பது அவர் பின்பற்றுகிற மதத்துல இல்ல, அது ஒரு தத்துவம் தானே. ஆமா, தத்துவத்துல இருந்தான் மனிதன் பிறக்கிறான். மனிதன் வந்து ஒரு பெரிய தத்துவமாக மாறுவது அப்படிங்கிறது வந்து கார்ல் மார்க்ஸ் மாதிரி ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். நம்ம புதிதாக எந்த தத்துவத்தை உருவாக்க முடியாது. ஒரு சிலர் சிந்திப்பவர்கள் உருவாக்குவாங்க, ஆனா நிறைய சிந்திச்சு முடிச்சாச்சு. இப்ப நல்லக்கண்ணனுடைய அந்த வரலாறு என்னவா இருக்குன்னா, இவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட தியாகத்துல தொடங்கி சமகாலங்கள் வரைக்கும், சமகால பிரச்சனைகள் வரைக்கும், கனிம வள கொள்ளை தாமிரபரணி ஆத்துல மணல் கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்துல உயர் நீதிமன்றத்துல அவரே போய் மதுரை கடையில வாதாடுறாரு. வழக்கறிஞர் வச்சு வாதாடல, அவரே வாதாடுறாரு. பெரும்பகுதி பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு ஆட்டோல வருவாரு, அவர் பஸ்ல போறாரு தொடர்ந்து அப்படின்னு பார்த்துட்டு, அன்றைக்கு நந்தன் ஒரு பத்திரிகையை வந்து நடத்தி கொண்டிருந்த அருணாச்சலம்ங்கிறவர், ஆனாருடான்னு சொல்லுவாங்களே அவரா? ஆமா, அவர் வந்து அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், டவேரா கார் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுறாரு. சரி, இவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் எதுக்குங்க வேணாங்க, மறுத்துட்டார். அவர் வந்து சி மகேந்திரனுக்கு போன போட்டு இது எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் தர்றேன், ஒத்துக்கிறவங்க செயற்குழுல பேசி முடி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. செயற்குழுலையா? ஆமா, காருக்கு எதுக்கு செயற்குழுல போய் பேசணும்? அதான், அது வந்து எல்லாரும் ஏகமானதா ஏற்றுக்கொண்டாதான் சரியா வரும். சரி அப்படின்னோடனே அவரும் பதில் சொல்லல. அவருக்கு 80வது பிறந்த நாள் வரும்போது கலைஞர் தலைமையில பெரிய விழா நடக்குது. சரி, அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, மேடையில வச்சு கொடுத்துட்டா மறுக்க முடியாதுல்ல, தனியா சொன்ன வேணாங்கிறாரு அப்படின்ட்டு கலைஞருக்கு காதுல நைஸா அதை போட்டு அப்படி கொடுக்க வச்சிருவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்பா கலைஞர் கேட்கிறாரு, யோ நாட்டு காரை வாங்கி கொடுத்து விட்டீங்கன்னா டிரைவர் யார் போடுறது, டீசல் யார் போடுறது, பெட்ரோல் யார்? கரெக்டா கேட்டிருக்காரு. அவர் எப்படி ஆள் பாருங்க, கரெக்டா கேட்டிருக்காரு. கலைஞர் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி. வாட்டுக்கு வண்டியை கொண்டு வச்சுட்டு போனேன்னா என்ன பண்றது, ஏழை புலவர்களுக்கு யானையை பரிசு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த செலவு நான் பண்றேன், இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கியா அப்படின்ட்டு அவர் அறிவிச்சிட்டாரு. ஓகே, மேடையை சொல்லிட்டாரு கலைஞர். ஆமா, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அதை கட்சிக்கு தானமா வழங்கிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கட்சிக்கு கொடுத்துட்டாரு. சொந்தத்துக்கு அவர் பயன்பாட்டுக்கு கார் கொடுத்திருக்காங்க, அதை கட்சிக்கு கொடுத்துட்டாரா? முதுமை காரணமாக அவர் பயணிப்பதற்கு கொடுத்த காரை கட்சிக்கு இறக்கிட்டார். 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த விழாவிலேயே. கட்சியில இருந்து அவருக்கு அவருடைய பொது வாழ்க்கையினுடைய பணியை பாராட்டி 1 கோடி ரூபாய் கொடுத்தா, எனக்கு எதுக்கு 1 கோடி ரூபாய், கட்சிக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. 1 கோடி கட்சிக்கு கொடுத்துட்டாரு. தகைசால் தமிழர் விருது கொடுத்தா அவர் கை காசுல இருந்து ஒரு 5000 ரூபாய் சேர்த்து போட்டு முதலமைச்சர் திரும்ப கொடுத்துட்டாரு. ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு நம்ம விருது கொடுத்தோம்னா அவங்களே சேர்த்து இன்னொரு காசையும் சேர்த்து போட்டு மட்டும் திரும்ப கொடுத்துருவாங்க. நீயே வச்சுக்க, அரசாங்கத்துக்கு அது வந்து ஒரு சேஃப்டின்னு சொல்லி வரிசையா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்காக கொடுங்கப்பா. சங்கரையாவுக்கு கொடுத்தாங்க தகைசால் தமிழர் விருது, நல்ல கண்ணையா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு. அம்பேத்கர் விருது தற்போதைய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம். ஆமா, அவர் பெரிய போராட்டத்திற்கான ஒரு வாச்சாத்தி போராட்டம், 30 வருட போராட்டத்தினுடைய தியாகம் இருக்கு அவருக்கு. ஆமா, ஆனால் எங்காவது பேசுவார்களா, வாச்சாத்தியினுடைய கதாநாயகனே சண்முகம் தான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. தனி மனிதனை முதன்மைப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கோட்பாட்டை அவங்க வச்சிருக்கிறதுனாலேயே நல்ல கண்ணு போன்றவர்களினுடைய தியாகத்தை கூட அது நம்ம தான் பேசுறோம், வெளியில இருந்து பேசுறோம், கட்சிக்காரங்க யாரும் பேசல. அவருடைய நூற்றாண்டு விழா என்பதை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழாவை தான் கொண்டாடுறாங்க. அதுல ஒரு 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 உள்ள வந்து இன்க்ளூட் சிறை வாழ்க்கைக்குள்ள போன உடனே அவர் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா, தீவிரமான புத்தக வாசிப்பு. நல்லக்கண்ணு ஐயா ஒரு இலக்கியவாதி என்பது ஒரு அறியப்படாத பக்கம். அவர் சிறுகதை எழுதியிருக்கிறார், நிறைய கவிதைகள் வாசிப்பாரு. அவரு சமகால நவீன கவிதை வரைக்கும் வாசிப்பாரு, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இளம்பிறையில இருந்து மனுஷபுத்திரன்ல இருந்து சமகால கவிஞர்களுடைய கவிதையெல்லாம் படிச்சுட்டு அதை பத்தி ஒரு பேசுவார்.
எல்லா இலக்கிய புத்தகங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார். அவருக்கு ஆங்கில புலமையும் உண்டு. தன்னை வந்து முதன்மைப்படுத்திக் கொள்வதில் அவங்க வந்து இப்போ அவரு சட்டமன்றத்திற்கு வந்து அம்பாசமுத்திரம்ங்கிற தொகுதியில வந்து அவருடைய பகுதி சார்ந்த தொகுதியில, திருநெல்வேலி பகுதியில சட்டமன்றத்திற்கு அவர் போட்டிடுறாரு. தோக்கடிச்சிட்டாங்க. வெறும் 1500 ஓட்டு தோற்றதுக்கு. யார் தோற்கடித்தா தெரியுமா? இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம். பங்காளி சண்டை. பங்காளி சண்டைன்னு சொல்ல முடியாது, கூட்டணி காரணம். கூட்டணி காரணம். ஓகே. எம்ஜிஆருடைய கூட்டணியில சிபிஎம் இருக்கு. சரி, எம்ஜிஆர் என்கிற அலை வந்து 1980 எவ்வளவு பெரிய வசீகரமான அலை, கலைஞரே தாக்கு பிடிக்க முடியாத அலை அது. அதுல வந்து இவர் எதிர்நிலைப்பாட்டுல மண்ணின் மைந்தராக அந்த பகுதி சார்ந்தவராக இருந்த போதும் கூட சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோற்கடிக்கப்பட்டார். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய துயரமான விஷயம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு. ஆமா, மத நல்லிணக்கத்துக்கு நேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று பிழை அது. இரண்டு சமூகங்களும் வந்து மத ரீதியாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் ஒரு சமாதான தூதுவரை போல அதற்கு அந்த அந்த சம்பவத்திற்கு பின்பு நடக்கிற மக்களவை தேர்தலில் ஒரு 1999 வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு கோயம்புத்தூர்ல. ஆமா, பாஜக சார்பா சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. திமுக கூட்டணி, திமுகவும் பாஜகவும் கூட்டணி. ஆமா, அதுல வந்து இவர் என்னன்னா, அன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய மேல ஒரு கடும் கோபம் வந்து பொதுமக்களுக்கு இருந்த அந்த நேரத்துல இவர் இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, நல்ல கண் அவர்களின் ஆதரவாளர் என்கிற பிரச்சாரத்தை அவர் உருவாக்குவதன் வழியாக ஒரு மக்களவை தேர்தலை அவர் தோற்கடிக்கிறார். 2 தேர்தலில் தான் போட்டி போட்டிருக்காரா? ஆமா, 2 தேர்தலையும் சொல்றான். அவர் 2 சட்டசபைக்கு போட்டிட்டார். 1967 ஒரு முறை போட்டிட்டாரு, 2 முறை போட்டி. ஓகே, 2 முறை தோற்கடிச்சிட்டாங்க. 2 முறை தோற்கடிக்கப்பட்டார். தேர்தல் அரசியல் இது போன்ற தியாகிகளுக்கு, மிகப்பெரிய வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்தவர்களுக்கு தேர்தல் அரசியல் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவரெல்லாம் ஒரு சமகால சான்று. பல பேர் சொல்லுவான், காமராஜரே தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கூட வென்றிருக்காரு, தோற்றிருக்காரு. இவர் வெல்லவே இல்லை, அவர் அதிகாரத்தின் பக்கம் போகவே இல்லை. அது வேற. அவர் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார், முதலமைச்சராகவும் காமராஜர் இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றியும் பெற்றிருக்காரு, தோல்வியும் பெற்றிருக்காரு. அப்படி வைக்கலாம். இவர் தோல்வி மட்டும்தானே பெற்றிருக்காரு. முழுக்க மக்கள் போராட்டத்துல தன் வாழ்நாள் முழுக்கவே வந்து ஒரு பயணம், மக்களோடு கூடிய ஒரு பயணம். 2 தேர்தலில் தோத்துட்டாரு, இருந்தாலும் மக்களுக்காக நின்றுக்காரு. ஏன் காரணம்? அவருக்கு வந்து அதிகார பசி கிடையாதுல. நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவருக்கு 100 வயது வரைக்கும் அவர் வாழ்றாரு, நினைவாற்றலோட இருக்கிறாரு, சுய உணர்வோட கூடிய நினைவாற்றலோட இருக்கிறாரு, ஓரளவுக்கு இயங்கக்கூடியவராக கூட இருக்கு. அப்படின்னா வசதியான வாழ்க்கை கிடையாதுல்ல, எளிமையா தான் இருக்காரு. ஆமா, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் போராட்டங்களுக்குள்ள போறவங்க, அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்களுக்கு உரிய நேரத்தில் சாப்பிட முடியாது. மக்கள் பணி செய்யறவங்க அவங்க எல்லாத்திலையுமே பக்குவமா வந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லவே முடியாது. அதையெல்லாம் கடந்து அந்த மன உணர்வு இருக்கு பாருங்க, பிறருக்காக வாழ்கிற ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனநிலை வந்து ஒரு தபம் மாதிரியான ஒரு மனநிலை. மற்றவர் துயரத்திற்காக தான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற அவர் வந்து சமீபத்தில் பார்க்குறேன், ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு கூட்டத்தில், கண்டன கூட்டத்தில், ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தில் போய் அவர் பேசுறாரு. தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் பேசுறாரு. அவருக்கு பொண்ணு கொடுத்த அந்த அன்னச்சாமியவே தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல சாதிய கலவரம் நிகழ்கிற போது அவர் மாமனாரை வெட்டிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் இந்த வார்த்தை ஒரு கம்யூனிஸ்டுக்கு வந்து இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இடைநிலை ஆதிக்க சாதியை சார்ந்தவர் நல்லக்கண் அவர்கள். அவரு முழுக்க முழுக்க பட்டியலின மக்களினுடைய ஆதரவாளராக, அப்ப அரசு கொடுக்கிற நிதி அந்த வந்து பாதிக்கப்பட்ட அவருடைய அந்த இழப்பு, வெட்டப்பட்டவருக்கான ஒரு இழப்பீட்டு தொகை நிவாரணம் கொடுப்பாங்க அரசு, அத 2 தரப்புலையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளுடைய கல்வி செலவு கொடுக்கிறார். ஓகே, சாதி சண்டையில தன்னுடைய மாமனாரே இழந்திருக்காரு. அவர் அன்றைக்கு நினைத்திருந்தா எது தரப்புல பெரிய அளவுல கொலை விழுந்திருக்கும், பண்ணிருக்க முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் அதை நடக்க விடாம பார்த்துக்கிட்டார். பல போராட்டங்கள். நீங்க வந்து அந்த கன்னியாகுமரியில வந்து மண்டைக்காடு கலவரம், அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இருந்து அதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து ஒரு சமரசத்திற்கான வாய்ப்பாக மாற்றி இருக்கிறாங்க. அன்றைக்கு வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் மீன் கூட சுமந்துக்கிட்டு போனாரு ஐயா, போய் அடிகளார் போனாரு. அன்றைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக அன்றைக்கு இருந்தவர் வந்து கொடிக்கால் செல்லப்பான்னு ஒருத்தர். அவர் இவருடைய வழிகாட்டல்ல உள்ளவர். ஓகே,
எல்லை போராட்ட வீரராகலாம் திகழ்ந்தவர். அவர் தான் அதை வந்து குன்றக்குடி அடிகளாரோடு சேர்ந்து பயணித்து அந்த மக்கள்கிட்ட மேலும் அந்த நல்லிணக்கத்தை பகை உருவாக்குறாங்க. நெருப்பு பரவாமல் இருப்பதற்கான வேலையை செஞ்சவங்க. சமூக நல்லிணக்கத்திற்கு, மத நல்லிணக்கத்திற்கான ஒரு செயல்பாட்டை சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதாவது அரசியல் வந்து இன்னைக்கு என்னவாயிருச்சுன்னா, ஆரத்தி எடுத்து காசு கேட்பான். அத்தனை பேரும் காசு கேட்கறதுக்கு பழகிட்டானா இல்லையா? ஆமா. இடைத்தேர்தல் வருதுன்னா சந்தோஷப்படுறான், வேட்பாளர் போயிட்டாரு வசூலாயிரும் அப்படின்னு அப்ப ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஆமா, எப்படா இது இடைத்தேர்தல் வரும்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. உணர்வு வெறியில எல்லாருமே அலையிறான். இந்த கஞ்சா தோட்டத்துக்கு நடுவுல ஒரு துளசி செடி முளைச்சது மாதிரி, ஒரு மூலிகை செடி முளைச்சது மாதிரி அரசியலிலே வந்து இந்த மாதிரி தலைவர்களும் இருக்கிறார்கள் என்கிறத நமக்கு வந்து இந்த வரலாறு வந்து ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் சொல்றாங்க, இப்ப எல்லாம் யார் சார் யோக்கியமா இருக்கான்? யோக்கியமானவர்களை வந்து கண்டறிவதற்கு, அவர்கள் வரலாற்றை படிப்பதற்கு, அவர்களை புரிந்து கொள்வதற்கான யோக்கியதை மக்கள்கிட்டே இல்லையே. மக்களே கரப்டடா இருக்காங்க. மக்களே கரப்டட் ஆயிட்டானே, மக்களையே வந்து வாக்காளர்களே வந்து பணம் வாங்கக்கூடிய மனநிலைக்கு ஆளாயிட்டானே. அப்ப இந்த மாதிரி தலைவர்களின் தியாகங்களை யார் போய் சொல்றது? இந்த அம்மா வந்து ஒரு டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க, அவருடைய மனைவி ரஞ்சிதா. ஓகே. அவங்க இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அவருடைய அந்த டி நகர் இல்லத்துக்கு நான் போயிருக்கேன். ம். ஒரு மொழிப்போர் தியாகி பற்றிய ஒரு ஆவணப்படத்திற்காக வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரியில அவரை நேர்காணல் எடுக்கிறதுக்காக நான் நல்லக்கண்ணையாவுடைய இல்லத்துக்கு போறேன். சரி. அப்ப அவருக்கு கீழே பணியாற்றிய அந்த கொடிக்கால் செல்லப்பாங்கிறவரு, அவரை பத்தி தான் அந்த ஆவணப்படம். இவருடைய நேர்காணல் எடுக்கிறதுக்காக போறேன். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு மாதிரி போட்டிருக்கு, முன்னாடி நிறைய பேப்பர் புஸ்தகங்களா இருக்கு. ஓகே. அதில் உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு சௌகரியமான இடத்துல கூட இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவருடைய அந்த டேபிள் மேல பக்கத்துல ஒரு சேகுவாரா படம் இருக்கு. சரி. ஃப்ரேம் அழகா இருக்கட்டுமே ம். அப்படின்ட்டு அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து அந்த சேகுவாரா படத்தை சைடில் வச்சேன். ம். அவர் என்கிட்ட கேட்டாரு, இதுக்கு சேகுவாரா படத்தை வச்சேன் அப்படின்னு கேட்டாரு. ம். ஃப்ரேம் அழகா இருக்கும், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஒரு உயிர் தியாகம் பண்ணவர், உங்களுடைய வரலாற்றோட அது பார்க்கும்போது அழகா இருக்கும் ஓகே அப்படின்னு நான் ஒரு விஷுவலுக்காக சொல்றேன். சரி. உடனே அந்த போட்டோ விடுனாரு. ஏன்னு கேட்டேன். தான் நம்பின கொள்கைக்காக அவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு. ம். அவரே என்னையும் கொண்டு வைக்கலாம் ஒரு இடத்துல, அது எடுத்துருந்தார். ஓகே. ரொம்ப பிடிவாதமா எடுக்க சொன்னார். எவனவனோ சேகுவாரா டிஷர்ட் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கான், அவங்களுக்கு தெரியும். ஏமாத்துக்காரன் ஃப்ராடுக்காரன்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான். டாஸ்மார்க் போறவன்ல இருந்து பல பேர் போட்டுக்கிட்டு. ஆமா. எத்தனை பேர் போடுறான்? சேகுவாராவினுடைய படத்தை எனக்கு முன்னால் வைப்பதற்கு அதற்கான தகுதியை நான் இன்னும் பெறவே இல்லை ஓகே என்று அவர் தன்னை கருதுறாரு. சார், இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு சார். இதுதான் அவருடைய பண்பாடு. தன்னை குறித்த எந்த முன் அபிப்பிராயங்களையுமே அதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொள்ளவே, முழுக்க முழுக்க சமூகத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமா. அன்றைக்கு அது என்னவாக இருக்கிறது? இயற்கை வளம் சூறையாடப்படுகிறதா? இன்னைக்கு அவருக்கு வந்து உடல் நலம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அவர் டங்ஸ்டன் போராட்டத்தில் அவர் தான் போய் முதல்ல உட்காந்துருப்பார். ஆமா. எல்லா கள போராட்டங்களிலேயுமே தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி அதற்காக வாழக்கூடியவர். அதில் நான் இன்னொன்று சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியில இவர் போல ஒரு சிலர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன். ஓகே. இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முகம் தெரியாத தோழர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கனாலதான் சமூகத்துல பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள், மீத்தேன் எடுக்கக்கூடாது, பரந்தூர் விமான நிலையத்திற்கு வந்து எங்கள் விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாது, டங்ஸ்டன் வரக்கூடாது என்று நடக்கிற எல்லா போராட்டங்களுக்குள்ளேயும், சுற்றுச்சூழல் போராட்டமா இருக்கட்டும், பகுதி சார்ந்த போராட்டமா இருக்கட்டும், ஆத்து மணலை அள்ளக்கூடாது, நதியை திருடக்கூடாது என்று எந்த போராட்டம் நிகழ்ந்தாலும் சிகப்பு கொடியோட ஒரு தோழர் வந்துடுறாரு. முகம் தெரியாத யாரோ ஒருவர் வந்து அந்த போராட்டத்துல ஒருவராக நிற்கிறார். நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்யறோம்னா, பிரபலமானவர்களிடத்திலே யோக்கியமானவர்களை தேடுறோம். நம்மகிட்ட இருக்க கோளாறு என்னன்னா, பிரபலமானவர்களையும் நம்ம வந்து தேடுறோம். ஓகே. செங்கொடியினுடைய தீக்குளித்ததற்கு, பேரறிவாளனுக்கு மரண தண்டனை கூடாது என்பதற்காக செங்கொடி தீக்குளித்ததற்கு பேர் சொல்ல விரும்பல ஒரு தலைவர் 3 மணி நேரம் மேக்கப் போட்டு தான் கிளம்பினார் அந்த இரங்கல் நிகழ்ச்சி. ஓ. அவர்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். தன்னுடைய இமேஜை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், பிராண்டிங், இதையெல்லாம் நம்ம வித்தியாசத்தை வந்து உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நம் உளறி என்ன கதறி என்ன தோளா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன பாடல் வரிதான் இவரை போன்றவர்களை அதிகாரத்தில் அமர்த்தி பார்க்காததன் மூலமாக அரசியல் தூய்மைப்படுவதற்கான வாய்ப்பை நம்ம தான் இழந்திருக்கோம்.
அவங்களுக்கு நட்டம் கிடையாது. அவங்க தியாகத்தை தான் விரும்புறாங்க. அவங்க பொது வாழ்க்கையில வந்து பிறர் நலனை மட்டும்தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு அதிகார வெறி கிடையாது. ஆனால் இவர்கள் அதிகாரத்தில் இருந்திருந்தால் பல மாற்றங்கள் பண்ணியிருக்க முடியும். மக்களுக்கு நன்மை கிடைக்கும். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்று உதைக்குது. இதுவும் பட்டுக்கோட்டை வரிதான். அவருக்கு ஜீவானந்தம் தான் வழிகாட்டி. நல்லக்கண்ணையாவுக்கு வந்து ரோல் மாடல் யாருன்னா ஒரு ஜீவானந்தம். நம் காலத்துல நம்ம நல்லக்கண்ணை வந்து ரோல் மாடலாக கொள்ளலாம். ஒரு முன்மாதிரியாக தலைவர்கள் கிடைப்பது. ஏன்னா காமராஜர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்பண்புகளுக்கும் யோக்கியதைக்கும் யாரு காரணம்? காந்தி காரணம். காந்தியை பார்த்ததுனால காமராஜர் அப்படி ஒரு தலைவர் ஆனாரு. ஜீவாவை பார்த்ததுனால ஒரு நல்லக்கண் அப்படி ஒரு தலைவராகிறாரு. நல்லக்கண்ணை பார்த்ததுனால நம்மில் யாரோ ஒருவர், ஒரு இளைஞரோ ஒரு போராளிகளோ அப்படி உருவாக முடியும். எப்பொழுதுமே அந்த ரோல் மாடல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, திரை நட்சத்திரங்களையோ நல்லா பேசுறவன்லாம் நல்லவன் சொல்றது மாதிரியா அப்படி ஒரு காலகட்டத்தில் சிறந்த பேச்சாளர்களை தலைவர்களா பார்க்கிறதும், சிறந்த சினிமா நட்சத்திரங்களை வந்து மினுமினுப்பிலே நாம் தேடுவதும், நமக்கான தலைவர்களை இன்னும் திரையரங்கத்தில் தேடி கொண்டிருக்கிறோம். தியாகங்களில் தேட மறந்த ஒரு தலைமுறையா நம்ம இருக்குங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவருடைய நூற்றாண்டு நமக்கு சொன்ன பாடங்கிறது நான் அப்படிதான் பார்க்கிறேன். சார், நடுவில் கூட ஒரு வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி உத்தரவெல்லாம் போட்டதாக நான் படிச்சிருக்கேன். ஏன் சார் இப்பேற்பட்ட தலைவர், எல்லா கட்சியிலையும் அவருக்கு வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, எதுக்கு அவர் வீட்டையெல்லாம் காலி பண்ண சொன்னாங்க சார்? அது அரசு குடியிருப்பு ரொம்ப பழுதடைந்து விட்டது, நாளாகி விட்டது. எனவே அதை வந்து நீங்கள் காலி செய்து கொடுங்கள் என்பதற்கான நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, நான் சொன்னேன் இல்லையா, அந்த டி நகருடைய சிஐடி நகர் வீடு, அங்கே ஒரு 2000 புத்தகம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சென்னையினுடைய பெருவெள்ளத்துல போயிருச்சு. ஐயோ. அதனால அவர் பெரிய இழப்பாக, அவர் சேகரித்த சொத்துனா அநேகமா அந்த 2000 புத்தகங்களாக தான் இருக்க முடியும். முழுக்க முழுக்க அந்த சிந்தனைகளாகத்தான் இருக்க முடியும். அது அரசு குடியிருப்புங்கனால காலி பண்ண சொல்லும் போது தமிழ்நாடு மொத்தமுமே நல்ல கண்ணுக்கு வீடு இல்லையா, நல்ல கண்ணுக்கு வீடு இல்லையா. இன்னைக்கு வந்து பல பேர் தனக்கு வீடு இல்லைன்னு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆடம்பரமா இருக்கும். இவருக்கு உண்மையிலேயே அவருக்கு வீடு இல்லை அப்படிங்கிறப்ப நான் அந்த சமூக சோசியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா, ஐயா என் வீடு ஒன்று இருக்கியா, நீங்க குடியிருந்தீங்கன்னா எனக்கு புண்ணியமா போகும் என்று பல பேர் கோரிக்கையை வச்சாங்க. தன்னுடைய மகள் வீட்டுல இருந்தாரு. அப்புறம் மீண்டும் ஒரு அரசு குடியிருப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பின்னாடி வந்தது. ஓகே. அதனால அவருடைய வாழ்க்கையில வந்து சொந்த வீடு கூட வாங்கலையா சார்? சொந்த வீடு வாங்கல, அரசாங்க குடியிருப்புல தான் இருக்காரு. ஆமா ஆமா. அதனால தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென வாழுகிற ஒரு பெரிய மனிதராக, தியாகம் ஒரு தியாகத்தின் மட்டுமே இருந்த ஒரு மனிதராக, ஓகே, கம்யூனிஸ்ட் கட்சி கண்ட நூற்றாண்டை தன்னுடைய வாழ்க்கையில அவரும் அந்த நூற்றாண்டை பார்ப்பது அப்படிங்கிறப்ப நான் இன்னொன்னு நான் மக்களுக்கு சொல்றேன், எவ்வளவு காசு சேர்த்து வச்சாலும், எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு யாருக்குமே உத்தரவாதம் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது இயற்கை உங்களை அனுமதிக்குமா, இறைவன் அனுமதிக்கிறானாங்கிறது அது வேற ஒரு கருத்து. மனசு சமநிலையில இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுள் நீடிக்கும். கோடீஸ்வரனா இருந்தா நீ மனசு கொந்தளிப்பா இருக்கிறேன்னு வச்சுக்க, ஆயுள் நீடிக்காது. கோடீஸ்வரனா இருப்பான், அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. உலகத்துல இன்னொரு அறிவியல் தகவலும் சேர்த்து சொல்றேன். உலகத்திலேயே அதிகமான ஆண்டுகள் வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது எதுனா ஆமைதான். ஆமை 400 ஆண்டு 500 ஆண்டு. என்ன காரணம்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிற போது அது ஒருபோதும் தன்னுடைய பதட்டத்தை உடம்பில் கடத்துவதே இல்லை. பதட்டப்படாம இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, தேவையில்லாம டென்ஷன் ஆகிறோம். நம்ம பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட நமக்கு அவ்வளவு பதட்டம் இருக்கும். பதட்டம் ஆகிறோம் இல்லையா, ரத்த கொதிப்புக்கு ஆளாகிறோம் இல்லையா. பாரதியார் ஒரு கவிதையில சொல்லுவாரு, இந்த உலகத்துல வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம யோகம்னு சொல்றோம்ல, எது யோகம்? கோடீஸ்வரனா இருக்கிறது யோகமா, பெரிய அந்தஸ்து இருக்கிறது யோகமானு நம்ம கேட்கிறோம்ல. பாரதியார் சொல்றாரு, ஊருக்கு உழைப்பது யோகம். ஓகே, பெரிய யோகம் எதுனா ஊருக்கு உழைக்கிறதா. நல்ல கண்ணையா வாழ்ற வாழ்க்கையில இருந்த அந்த ஊருக்கு உழைப்பதை தான் அவர் யோகங்கிறாரு. பிறர் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். யாகம்ங்கிற பேர்ல நாட்டுக்கு வந்து இதே நான் போய் வத்தாலையெல்லாம் கொண்டு போய் இதுல போய் நெருப்புல கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, மிளகாய் வித்தால் யாகம். அது குழம்புல போட்டா ருசியா இருக்கும். அப்படி ஒரு யாகம் இருக்கு இல்லையா. ஆனா பாரதியார் அதை ஒப்புக்கொள்ளல. இது என் கருத்து இல்ல, பாரதியார் ஒப்புக்கொள்ளல. அவர் எதை யாகம்ங்கிறார்னா, பிறர் நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். அடுத்து ஒரு வரியை போடுறாரு, போருக்கு நின்றிடும் போதும், இந்த வாழ்க்கையை ஒரு போர்க்கலாம், போருக்கு நின்றிடும் பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத அமைதிதான் மெஞ்ஞானம்ங்கிறாரு. ஓகே, நீங்க போர்க்களத்துல போனா ஒண்ணு நீங்க சாகணும், இல்ல எதிரி சாகணும், ஏதோ ஒன்று நிகழ போகிறது. அப்பையும் கூட எனக்கு இயற்கை விதித்ததுதான் நடக்க போகிறது,
நான் இதை தாண்டி வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க போறதில்லை என்கிற நிதானத்தை கையாளுகிறவர்கள் தான் உண்மையான ஞானம் பெற்றவர்கள்னு பாரதியார் சொல்றாரு. இந்த வரிக்கு, இந்த 4 வரிக்கு ஒரு வாழும் உதாரணம்னு ஒருத்தரை சொல்லணும்னா அவர்தான் தோழர் நல்லக்கண்ணு. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நல்லக்கண்ணு ஐயாவுடைய வரலாறை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. பல சம்பவங்கள், யாருக்கும் தெரியாத பல சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக அந்த வைணவ வாழ்த்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும்னு சொல்லி தான் எல்லாரையும் வைணவ பெரியவர்கள் வாழ்த்துவாங்க. அதே போல் அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கணும்னு நானுமே வாழ்த்தணும். வாழ்த்துவதற்கு வயது இருக்கான்னு தெரியாது, மனசு இருக்கு. அவர் வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு உழைக்கணுங்கிறத கோரிக்கையாகவே வைக்கிறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.